சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எப்படி சந்தோஷமா இருக்கும். காலை கழுவினாராம், அந்த தண்ணீரை எடுத்தாராம், எல்லாருக்கும் தலையில தெளிச்சாராம், மிச்ச தண்ணீர் இருக்குல்ல குடிச்சாராம். நான் குடிச்சாருன்னு சொல்லிவிட்டேன். சேர்க்கிறார் உள்ளுக்கும் பூரித்தார், உள்ளுக்கும் பூரித்தார். உள்ள குடிச்சாருன்னு ஒரு அர்த்தம், மனம் பூரித்தார்னு ஒரு அர்த்தம். ஆகா, எனக்கு கிடைச்சிருச்சே, திருவடி தீர்த்தம் எனக்கு கிடைச்சிருச்சே. மறக்கப்படாது, அவர் வேளாளர், இவர் அந்தணர். அந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. ஆண்டவன் அடியார்களுக்கு முன்னால ஜாதி வித்தியாசம் கிடையாது. உள்ள கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு விட்டார் அப்பர் சாமியை. மூத்த திருநாவுக்கரசு, 2ஆம் திருநாவுக்கரசு, 3ஆம் திருநாவுக்கரசு, வா கும்பிடு. வீட்டுக்கார அம்மா எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஆகா, கும்பிட போன சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரே. சாமி சாப்பிட்டு போகணும், சாப்பிடுறேன். அங்க அந்த அம்மா அவங்களே போய் சமைக்கிறாங்க. சமயக்காரன் சமைக்கல, அடியாருக்கு சாப்பாடு நான் சமைக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே அந்த அம்மா ஒரு பக்கம் சமைக்கிறாங்க. சமைச்சு முடிஞ்சு போச்சு. 12 மணி, சாப்பாடு போடணும். மூத்த பையனை கூப்பிட்டாங்க. சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை நோக்கி மேயவர் குறுத்து கொண்டு வாயன விரைந்து விட்டார். எலை கொண்டு விட்டு வான்னு சொல்லல, பொற்குறுத்து கொண்டு வா, பொன்னாலான குறுத்து கொண்டு வா. இதெல்லாம் பண்பாடு. அடியார்களுக்கு சாப்பாடு எப்படி போடணும் தெரியுமா? திறந்த இலையை எடுத்து போடப்படாது. வாழை மரத்துல இலை இருக்குல்ல, விரிச்ச இலை இருக்குல்ல, விரிச்ச இலையை கொண்டு வந்து சாப்பாடு போடப்படாது. வாழை மரத்துல சுருண்டு இருக்கும் இலை, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கும், பார்த்திருக்கீங்களா? பொன்னிறமா இருக்கும், சுருண்டு இருக்கும். அதை கொண்டு வந்துதான் சாப்பாடு போடணும். ஏன்? விரிச்ச இலையிலே காக்கா எச்சமிட்டு இருக்கலாம். சார், கழுவிட்டு சாப்பிடுவோம். நம்ம காக்காயவே சாப்பிடுவோம், கழுவிட்டு என்ன சாப்பிடுறது? 3 பேரு ஹோட்டலுக்கு போனாங்களா, 3 காப்பியிலையும் ஈ கிடந்துதான். முதல் ஆளு ஈய விட்டுட்டு சாப்பிட்டான், தூக்கி போட்டுவிட்டான். 2வது ஆளு ஈய நல்லா புளிஞ்சு சாப்பிட்டான். 3வது ஆளு ஈயோடைய சாப்பிட்டுட்டான். என்ன கெட்டு போச்சு? சாப்பிட்டு போறான். ஈ சாப்பிட்டா கண்ணு தெரியுங்கிறாங்க. எவனோ கிளப்பி விட்டுட்டான். ஈ எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும், சாப்பிட்டு போ. இது எப்படி? இந்த பிள்ளை நல்ல அந்த பையன் அழகா சொல்றான் பாருங்க. எந்த குருத்து வேணுமா? உள்ள சுருண்டு இருக்கிற குருத்து. ஏன்? அதுல காக்கா எச்சமிட்டு இருக்காது, பொன்னிறமா இருக்கும், சுருண்டு இருக்கும். அதைத்தான் அடியாருக்கு சாப்பாடு போடணும். அந்த பையனுக்கு சொல்லி விட்டாங்க, மேய பொன் குருத்து கொண்டு வா. அது பொன்னரமா இருக்கும்ல, என விரைந்து விட்டார். அப்ப அந்த பையன்
நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாளை மல்லலங் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழ் அரா ஒன்று அல்லலுற்று அழுங்கிச் சேர அங்கையில் திண்டிற்றன்றே. ஒரு பாட்டுல கதையை முடிச்சுட்டாரு சேக்கிழார். நல்ல தாய் தந்தை, ஆகா எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். அடியார்களுக்கு சாப்பாடு போடுற பொழுது எதை கொண்டு விட்டு வான்னு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்காங்க. நல்லதாய் தந்தையேவ. கிருபானந்த வாரியார் ஒரு வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டு முதலாளி அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட போறாரு. வெளியில 4 கார் நிக்குது, பெரிய பங்களா. அந்த வீட்டு அம்மாவுக்கு கழுத்தே காணாம், அங்க இருந்து இங்க வரைக்கும் வைரமா இருக்கு. வாரியார் சாமி இப்படியே பார்த்தார். இந்த பெரியவர் விபூதி பூசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, 60 வயசு. திரும்பினார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 10 வயசுன்னாரு. ஐயா 60 வயசு இருக்கும் போல இருக்கு, 10 வயசுங்கிறீங்க, என்னடா இந்த ஆளு நல்லா தானே இருந்தாரு. அடுத்த கேள்வி, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேரும் கேட்கப்படாது. எந்த ஆணையும் பார்த்து எவ்வளவு பணம் தேரும்னு கேட்கப்படாது. எந்த பொண்ணையும் பார்த்து உனக்கு என்ன வயசுன்னு கேட்கப்படாது. ஒழுங்கான பதில் வராது. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு என்ன வயசு? 24. என்னம்மா 10 வருஷம் முன்னால கேட்டேன், அப்பவும் அப்படித்தான் சொன்னேன், இப்பவும் இப்படித்தான் சொல்றேன். நமக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. பொண்ணை பார்த்து வயசு கேட்டாலும் ஆணை பார்த்து ஆஸ்தி கேட்டாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும்? 10,000 ரூபாய். இந்த நிக்கிற காரு சக்கரமே 10,000க்கு மேல. 4 காரு பங்களா, அம்மா கழுத்தை காணா. என்ன 10,000 ரூபாங்கிறாரு? பொய்யா சொல்ற. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஒத்த பிள்ளை. 3 பையன் படம் மாட்டிக்கிட்டு இவருக்கு செராக்ஸ் எடுத்தாப்புல. பையங்கிறது அப்பாவுக்கு செராக்ஸ் தானே. மாட்டி இருக்குதுங்க 3 பையன். என்ன ஒத்த பையங்கிறாரு? ஏய்யா இன்னைக்கு என்ன பொய்யே சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, நான் சத்தியம்தான் பேசுவேன். என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு 10 வயசு இல்லைங்க, இந்த உடம்புக்கு 60 வயசு. நான் நல்ல காரியம் திருப்பணி பண்ண ஆரம்பிச்சு 10 வயசு, அதுதான் எனக்கு வயசு. கோயிலுக்கு போறது, திருப்பணி பண்றது, கோயில் பணி, கல்வி பணி, சமூக பணி, சமுதாய பணி 10 வருஷமா செய்கிறேன். அதைத்தான் ஊர் மக்கள் பாராட்டுவார்கள். நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த 10 வருஷம் பணியைத்தான் கொண்டாடுவார்கள். அதுதான் எனக்கு உண்மையான வயசு. ஓ, இவர் எங்கேயோ போறாரு. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும்னு கேட்டேன். 10,000. 10,000 ரூபாய் தான் இதுவரைக்கும் நல்ல காரியத்துக்குன்னு செலவழிச்சிருக்கேன். மற்றது பூரா இந்த கும்பியில தான் போட்டேன், வயிற்றுல. எனக்கு 75 வயசு ஆச்சுங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட இட்லி எல்லாம் ஒன்னா கொட்டி வச்சா இமயமலை சின்னமா போயிருக்கும். எவ்வளவு சாம்பார் சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு ரசம் குடிச்சிருப்போம், எவ்வளவு பாயாசம், எவ்வளவு தயிர், எவ்வளவு அப்பளம் போயிருச்சு. அதனால தெரியல. மொத்தமா இருந்தா அரண்டே போயிருப்போம். இதுல தானே போட்டோம். 10,000 ரூபாய் நல்ல காரியத்துக்கு கொடுத்தேன், அதான் என் காசு. ஆமா, 3 பையலுக்கு போட்டோ மாட்டி கிடக்கு. ஒரு பிள்ளைன்னு சொன்னேன். ஆமாங்க, இந்த பாருங்க, கூப்பிடுறேன். ரமேஷ் கூப்பிடுறாரு. அவன் அங்கே வயசான காலத்துல உனக்கு வேற வேலை இல்லை, சும்மா கடை. இது மூத்த பையன். சுரேஷ் சாக மாட்டாம இருந்துட்டு ஏன் என்ன பாடுபடுத்துற? இது 2வது பையன். முருகா 3வது பையன் வந்துட்டான். வாரியார் சாமி சொல்றாரு, அப்பா அண்ணன் சாமிக்கு காப்பி கொடு, இந்த கொண்டாந்து இருக்கேன். இது சன், அது சின். நான் பண்ணன பாவம் 2 அப்படி நிக்குது. இது என் பிள்ளை. புரியுதா? பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். அணிப்புள்ள தென்னம்பிள்ளை இல்ல.
இது நம்மளை காப்பாத்துற பிள்ளை. நம்ம குடும்பத்துக்கு பையன் என்ன சொன்னா, நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். எனக்கு அவனுக்கு என்ன ஒரு 10-12 வயசு இருக்குமா, அவ்வளவுதானே. நல்ல அப்பா அம்மா கொடுத்தாங்க, அடியார்கள் பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து வேகமா ஓடினானாம். தோட்டத்து உள்புக்கு தோட்டத்துக்குள்ள போனானாம். வாழை மல்லலம் குருத்த பார்த்து எடுத்தானாம். கையில கொண்டு போன கத்தியினால அப்படி அறுத்தானாம். அந்த குருத்தை எடுத்தானான். உள்ள ஒரு பாம்பு, பூநாகம்னு பேரு, வெயிலுக்கு தாங்க மாட்டாம குருத்துக்குள்ள அப்படி படுத்து கிடந்துதா, ஒரு போடு கையில போட்டு. மல்லலங்குருத்த ஈயும் பொருதினில் வாழரா ஒன்று அல்லலுற்று அழுங்கி சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. பாம்பு தீண்டி விட்டது. நம்மளா இருந்தா, நம்ம வயலா இருந்தா என்ன செய்யலாம்? இந்த அப்பனுக்கும் புத்தி இல்லை, அம்மாவுக்கும் புத்தி இல்லை. கண்டால கொண்டாந்து வச்சு ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சேன் மாட்டேன். இலை எடுக்கவே போயிருக்க மாட்டேன். போனவல்ல இதெல்லாம் உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு போயிருப்பேன். ஓடி வந்தான் இலை எடுத்துக்கிட்டு. ஏன் சாகுறதுக்குள்ள அம்மாட்ட இலைய கொடுத்தெடுத்தான் சாகணும். ஓடி வந்தா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் வேகப்படும். வேகப்பட்டா என்ன ஆகும்? விஷம் நல்லா பரவும். உடம்பு பூரா கருக்குது, பல்லு கருக்குது. ஓடி வந்தா அம்மாவுக்கு முன்னால வந்தா பரிகல குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். 7 விஷம் வருமா ஒன்னொன்னா. 7வது விஷம் ஏறுற பொழுது ஆள் செத்து போயிடுவானா. சேக்கிழார் பேசுகிறார். 7ஆம் வேகம்ங்கிறார். இருக்கட்டும். படிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். படின்னா பூமி, பூமியில விழுந்துட்டான். வந்து பார்க்கிறாங்க, பையன் கருத்து கிடக்கிறான். தளர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம் பதைத்து உற்று நோக்கி உதிரஞ்சோர் வடிவும் மேனி விளங்கிய குறியும் கண்டு விஷத்தினால் வீழ்ந்தான் என்று. உடம்புல குறி தெரியுது, எங்க பார்த்தாலும் கருத்து போச்சு. பாம்பு கடிச்ச அடையாளம் தெரியுது. விஷத்தினால போயிட்டான் என்று துளங்குதல் இன்றி வருத்தப்படாமல் தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். அடியார் வந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்க, இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டானே. அப்படியே பாய சுருட்டி உள்ள வச்சாங்க. உடம்பை பாயில சுருட்டி உள்ள வச்சு கதவை பூட்டி விட்டாங்க. அந்த அரைக்கதவை வெளியில வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு அப்பர் சுவாமியை சாப்பிட கூப்பிட்டாங்க. சாமி வந்து உட்கார்ந்துட்டார். எல்லாருக்கும் திருநீர் கொடுங்கோ. திருநீர் கொடுக்கணும். மூத்த திருநாவுக்கரச கூப்பிடுங்க. ஏன்னா அப்பவே 3 பேர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கேன். மூத்த திருநாவுக்கரச கூப்பிடுங்கோ. என்ன சொல்லலாம்? அவன் இறந்து போயிட்டானுங்கணும் தானே. சேக்கிழார் வாக்கு, இப்போது இங்கு அவன் உதவான். அக்ஷர லட்சம் கொடுக்கலாம். அந்த பிள்ளை இந்த திருப்பணிக்கு இதுவரைக்கும் உதவினா இப்போ உதவ மாட்டான். உயிர் போயிடுச்சு. என்ன மங்கள வார்த்தை பாருங்க. செத்து போயிட்டான்னு சொல்லப்படாது. சொல்லல, இப்போது இங்கு அவன் உதவான். ஒரு பிள்ளைனா அப்பா பண்ற நல்ல காரியத்துக்கு துணையா இருக்கணும், அம்மா பண்ற நல்ல காரியத்துக்கு துணையா இருக்கணும். அதானே பிள்ளை. நல்லா கேட்குறீங்க. அப்பா பண்ற நல்ல காரியத்துக்கு அதெல்லாம் தெளிவா சொல்ல வேண்டியது. ஒரு பையன் சொன்னானா, எங்க அப்பன் பேரை காப்பாத்தி விட்டேன்னானா. எப்படிறான்னாங்களா? அவரு கொள்ளதான் அடிப்பாரு, நான் கொலையே பண்ணுவேன். அப்படி இல்லை, அப்பா பண்ற நல்ல காரியத்துக்கு பிள்ளை துணையா இருக்கணும். இந்த பிள்ளை உயிரை விட்டுட்டான். இப்போது இங்க அவன் உதவான். செவ்விய திருவுள்ளத்து ஓர் தடுமாற்றம் சேர நோக்கி மெய் விரித்துறையும். அப்பர் சுவாமிக்கு ஏதோ தடுமாற்றம் உடம்புல. என்னமோ சொல்றாங்களே, ஒன்னும் புரியலையே. மெய் விரித்து உரையும். அதான் சேக்கிழார் தமிழ். மெய் விரித்து உரையும்னா என்ன அர்த்தம்? மெய்யினா உண்மைன்னு அர்த்தம். உள்ளதை சொல்லும் ஒரு அர்த்தம்.
மெய்யினா உடம்புன்னு அர்த்தம். உள்ள சுருட்டி வச்சிருக்கிறீங்களா உடம்பு, அதை விரிச்சு காட்டுன்னு ஒரு அர்த்தம். மெய் விரித்து உரையும். சுருட்டின வாய விரிக்கிறதுன்னு சொல்றீங்களா இல்லையா? என்ன வார்த்தை பாருங்க, மெய் விரித்துரையும். என்ன அதான் சேக்கிழாருடைய தமிழ். அவருக்கு கண்ணீர் வந்துருச்சு. உள்ள கூட்டிக்கிட்டு போய் பாய விரிச்சா பையன் உள்ள கருகி கிடக்கிறான். இனிமே கதை உங்களுக்கு தெரியும். அப்பர் சாமி உள்ள போனார், பார்த்தார். கடவுளே சிவபெருமானே, 1 கொலாம் 2 கொலாம் 3 கொலாம் 10 கொலாம். கொலாம் என்பது ஒரு மந்திரம். மலேசியாவில் பாம்பு கடிக்கு விஷத்துக்கு மருந்து கொடுக்கிறவங்க இந்த பாட்டை ரொம்ப மாத்தி மாத்தி படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது. என் தாய்லாந்துல நம்ம திருவம்பாக படிக்கிறாங்க தெரியுமா? ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ற பொழுது தாய்லாந்து குருக்கள் நம்ம திருவம்பாக படிக்கிறாங்க. ஆனா திருவம்பாவையா தெரியாது. ஏதோ காலப்போக்கில் அப்படி ஆகி போச்சு. திருவம்பாவை படிச்சு இன்னைக்கும் தாய்லாந்துல ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ற பழக்கம் இருக்கு. 1 கொலாம் 2 கொலாம் 10 கொலாம் முடிஞ்சது பாட்டு. பையன் எந்திரிச்சிட்டான். குழந்தைய கூட்டிக்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ள போறார். அப்போதி அடிகளுக்கு மகிழ்ச்சி, அப்பர் சுவாமிக்கு மகிழ்ச்சி. கோயிலுக்குள்ள போனா அப்பர் சாமி இப்ப பாடணும் இல்ல, கோயில் சாமியை பாடணும் இல்ல, அப்போதி அடிகளையும் சேர்த்து பாடினார். அஞ்சி போய் கலிமெளிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுதியே. குஞ்சி பூனா என்ன அர்த்தம்? தலையில வச்சுக்கிற பூ. தலையில எந்த பூ வச்சுக்கணும்? மல்லிகைப்பூவா, ரோஜா பூவா? இல்லை, தலையில சிவபெருமான் திருவடியைத்தான் பூவா வச்சுக்கணும். தூக்கிய திருவடி. நடராஜா ஒரு காலம் ஊன்றி ஒரு காலம் தூக்கி ஆடுறாருல, அதுக்குத்தான் குஞ்சித பாதம்னு பேர். குஞ்சி பூன்னா தலைமுடிக்கு குஞ்சின்னு பேர். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. பழைய பாட்டு. இப்போ குஞ்சி பூவாய் அஞ்சி போய் கலிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுதியே. அப்பூதி அடிகளை வச்சு பதிகம் பாடினார். ஒரு வரலாறு, இன்னும் ஒரு வரலாறு சொல்லிவிடுறேன். என்ன பெரிய புராணம் அப்படிப்பட்ட ஒரு நூல். மெய்ப்பொருள் நாயனார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். நம்ம பொய்ப்பொருள் நாயனார். பொய்ப்பொருளுக்காகத்தானே பகவான்கிட்ட போய் நிற்கிறோம். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? பைசத்தை கேட்கிறவன்ட்டார்னா அவரு பார்க்கிறார். அட பாவி, இதை கேட்டு விடுது காலத்தை வீணாக்கிட்டியே. ஒருத்தன் 10 வருஷம் தவம் பண்ணனான். சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்த உடனே என்ன வேணும்னு கேட்டான். இந்த ஊருக்கு ராஜாவாகணும்ட்டான். ராஜாவாயிட்டான். உடனே ஒருத்தன் பொண்ணு கட்டி விட்டான். முதல் இரவு இந்த பொண்ணு மெதுவா கேட்டான், நீங்க ஒண்ணுமில்லாம இருந்தீங்க, அட்ரஸே தெரியாம எப்படி ராஜாவா நீங்க? சொல்லிவிட்டான். நான் சிவபெருமானை குறிச்சு 10 வருஷம் தவம் பண்ணினேன். அவர் காட்சி கொடுத்தாரு. என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சின்னதா கேட்பேன்னு நினைச்சாரு போல இருக்கு. நான் பெருசா பார்த்து ராஜாவாகணும்னு கேட்டேன், கொடுத்துட்டாரு. சிவபெருமான் ஏமாந்து போயிட்டாரு. இவன் அம்பாள் மீனாட்சி பெருமான்கிட்ட கேட்டாளா, நீங்க ஏமாந்து போனதா இவன் சொல்றானே. அவர் சிரிச்சாரா. என் அடியாருக்கு அடியார ஒரு நிமிஷம் கும்பிட்டா என்னையே கொடுப்பேன். இந்த பய என்னையே 10 வருஷம் தவம் பண்ணிட்டு இந்த ராஜ்யத்தை கேட்டு இவன் எல்லாமா ஏமாந்து போயிட்டான். இந்த ராஜ்யம் நிக்குமா? மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. பதவி நிக்குமா? நிக்காது இல்ல. இதை கேட்டு இவன் எல்லாமா ஏமாந்து போயிட்டான். மெய்ப்பொருள் நாயனார்னா என்ன அர்த்தம்? மெய்யான சிவபெருமானுடைய திருவடி, அதுதான் மெய்ப்பொருள். சிவனடியார் திருமேனி, அதுதான் மெய்ப்பொருள். திருநீரு, ருத்ராட்சம், ஜடாமுடி, மெய்த்தவ வேடம், அதுதான் மெய்ப்பொருள். அப்படின்னு வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். எந்த ஊரு? திருக்கோவலூர்.
திருவண்ணாமலைக்கு பக்கத்துல திருக்கோவலூர். இந்த ஊருக்கு பெருமை தெரியுமா? வைஷ்ணவத்தில் சிறப்பு, சைவத்தில் சிறப்பு, சங்க இலக்கியத்தில் சிறப்பு. கபிலர் கடைசி காலத்தில் போய் வடக்கிருந்து உயிர் விட்ட இடம் திருக்கோவலூர். ஔவையார் கடைசியில விநாயகர் அகவல் பாடி ஆடி சுவாதி அன்னைக்கு கைலாசத்துக்கு போக தொடங்கின ஊர் திருக்கோவிலூர். ரகோத்தம சுவாமிகள் என்று ஒருவர், விருந்தாவனம் மாத்வ சம்பிரதாயம், அவர் இருந்த இடம் திருக்கோவிலூர். வைஷ்ணவத்தில் ஒரு நாள் சாயந்தரம் 5 மணி ஒரு ஆழ்வார் கோயிலுக்கு பக்கத்தில் போனாராம். அங்க சின்ன வீடு, அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு திண்ணையில போய் ஆழ்வார் காலை நீட்டி படுத்துட்டார். சாயந்தரம் 5 மணி. 6 மணி இன்னொருத்தர் வந்தார். சார், இடம் கிடைக்குமா? ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் இருக்கலாம் வாங்க. அந்த மனசு வேணுமே ஐயா. விட்டு கொடுக்கிற மனசு வரலன்னா நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் என்ன புண்ணியா? இந்த இடத்தை நான் விடுவேனா? நல்லா அகட்டி படுத்துக்கிறேன். அதென்ன, சில பேர் ரயில்ல படுப்பான் பாருங்க, கிடப்பான், செத்த மாதிரி கிடப்பான், திரும்பவே மாட்டான். நமக்கு சந்தேகமா இருக்கும். ராமேஸ்வரம் போய் தான் எந்திருப்பேன் எங்க ஊர்ல. ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் இருக்கலாம் வாங்க. 7 மணி 3வது ஆள் ஒருத்தர் வந்துட்டார். ஐயா, இடம் இருக்கா? ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் இருக்கலாம், மூவரானால் நிக்கலாம் வாங்க. இந்த மனசு வருமா ஐயா? 3 பேரும் நிக்கிறாங்க. கரண்ட் போயிடுச்சு. எங்க ஊர்ல கரண்ட் அடிக்கடி போயிடும். இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க வீட்டுல டிவி இருக்கு, ரேடியோ இருக்கு, எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, மின்சாரத்தில் ஓடுறது 10-15 உருப்படி இருக்கு, ஏசி இருக்கு, கரண்ட் மட்டும் இல்லை. இதான் எங்க தலையெழுத்து. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இடம் கொடுத்துட்டார். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனா கும்பிட்டு ஆயிடுச்சு. 3 பேரும் ஒடுக்கிட்டு நிக்கிறாங்க. சின்ன இடைவெளி. 4வது ஒரு ஆள் வந்துட்டார். கேட்காம வந்துட்டார். வித்தவுட் பெர்மிஷன் உள்ள வந்துட்டார். முற்றாரு, மோதுறாரு, இங்கிட்டு குத்துறாரு, அங்கிட்டு. என்னடா இது? யாரோ ஒருத்தர் உள்ள புகுந்து இப்படி நுழையிறாரு அப்படி. ஆனா ஒண்ணு, இந்த ஆள் இடிச்சா சுகமா இருக்கு. இந்த 4வது ஆள் இடிச்சா சுகமா இருக்கு. என்னமோ தெரியல. புதுசா கல்யாணமான பொண்டாட்டி இடிச்சாப்பல இருக்கு. சந்தோஷமா தானே இருக்க? யாருன்னு புரியல, யாரு தெரியலையே. இருட்டுக்குள்ள ஒரு ஆழ்வார் பார்த்தார். விளக்கை ஏற்றினார். விளக்கு ஏற்றினா கண்டுபிடிச்சு விடலாம்ல. மொழி விளக்கு ஏற்றினார். மொழி விளக்கு ஏற்றினார். வையம் தகடியாய் உலகத்தை சக்தி ஆக்கினாராம். கடல் தண்ணிய பூரா தண்ணிய நெய்யா ஊத்தினாராம். சூரியனை திரியா போட்டாராம். நடக்கிற காரியமா? வையம் தகடியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. துன்பக் கடலை கடப்பதற்கு நான் விளக்கு போட்டேன், வெளிச்சம் வரல. அந்த அடுத்தவர் கண்டுபிடிச்சு விட்டார். நம்ம அண்ணாச்சி எங்கேயோ காலை வச்சு விட்டாரு. நடக்கிற காரியமா? சூரியனை திரியா போடுறது வேணாம். போ, சிம்பிளாவா. அன்பே தகடியாய் ஆர்வமே நெய்யாக என் குருகு சிந்தையிடும் திரியாய். மனசை திரியா போட்டேன். அன்பை அகடி ஆக்கின. அன்பு தகடி சட்டி. ஆர்வத்தை நெய்யா ஊத்தினேன். அன்பே தகடியாய் ஆர்வமே நெய்யாக என் குருகும் சிந்தையிடும் திரியாய் நன்புலத்து ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். ஞானச் சுடர் விளக்கு பளிச்சுன்னு வெளிச்சு வந்துடுச்சு. இந்த 4வது ஆள் வந்து முட்டுனாரு பாருங்க. யாருன்னு பார்த்தா கம்பீரமா நிற்கிறாரு பெருமாள்.
சங்கு சக்கரம் மகாலட்சுமி. அடுத்த ஆழ்வார் பார்த்தார், ஆகா பெருமாள்ல வந்திருக்காரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாடி வண்ணன்பால் இன்று. முதல்ல 4000 திவ்ய பிரபந்தம் இந்த 3 பாட்டுல தான் தொடங்கிற்று. இயற்பான்னு பேரு, வெண்பா, ஆளுக்கு 100 பாட்டு, 3 பேரும் 300 பாட்டு, பேயாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார். அப்புறம்தான் மற்ற பாட்டு பூரா வந்துச்சு. காலத்தால் முற்பட்டது இயற்பா, பாடின இடம் திருக்கோவிலூர். அதுக்குள்ள வந்தேன். பெருமான் கால மேல தூக்கி உலகளந்த திருமேனி திருக்கோவிலூர். பாரி இருந்து அரசாண்ட பகுதி. பாரியுடைய மாப்பிளை. பாரிக்கு 2 பொண்ணு, அங்கவை சங்கவை. இன்னும் சிவாஜி பார்த்தீங்களோ, அநியாயமா இருக்குதுங்க. இல்லாட்டி தெரியவே மாட்டேங்குது இந்த நாட்டுல. அங்கவை சங்கவை 2 பொண்ணும் கல்யாணம் பண்ண மாப்பிளை திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்ல ஒரு மகாராஜா. அவரு எல்லா சிவபெருமானுடைய திருமேனி வடிவம் விபூதி பூசிக்கிட்டு வந்தா அந்த அடியாரு எங்க வேணாலும் போகலாம் அரமனைக்குள்ள. மெய்ப்பொருள் நாயனார்னு பேர். சேதி நாட்டு மகாராஜா. மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏடிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்கல் போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாடலால் சார்பொன்றில்லார். அடியார்களை கும்பிடுறதை தவிர வேற எதுவும் கிடையாது அவருக்கு. என் செல்வம் பூரா யாருக்கு? அடியார்களுக்கு. தேடிய மாடு, மாடுன்னா செல்வம். அந்த காலத்துல செல்வத்தை மாட்டுல தான் சொல்றது. அவரு தானே, அவருக்கு 5000 மாடு தேருப்பாங்க. மேடி செல்வம் கோழைப்படாது. 5000 மாடு வச்சிருந்தா பெரிய ஆளு. மாடுன்னா நம்ம மாடுதான். செல்வத்துக்கு மாடுன்னு பேர். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர் காவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடியே மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார். கொடுத்து வந்தார் எப்படி பிரிக்கலாம்? கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர். கொடுக்கிறது சந்தோஷம், உடனே கொடுக்கிறது சந்தோஷம். கர்ணன் இடது கையில எண்ணெய் கிண்ணத்தை வச்சு வலது கையினால தொட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. அந்த காலத்திலே சனிக்கு சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கெட்ட வழக்கம் உண்டு. இப்போ கிடையாது. டாக்டர்கிட்ட போய் நிக்கிறான். முழங்கால் வலி எல்லாம் வராது. வார எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச காலம் அதெல்லாம். கர்ண மகாராஜா இடது கையில வெள்ளி கிண்ணம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருக்க. பொண்டாட்டி பக்கத்துல. அவன் மகாராஜா விட்டு பொண்ணும். இவரு தேரோட்டி மகன். சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தார். அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்காம இந்த தேரோட்டி மகனுக்கு வாழ்க்கப்படுறாப்புல ஆயிப்போச்சே உள்ளுக்க. அங்கிருந்து ஒரு ஆளு வந்தான். மகாராஜா, என்ன ஏழை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னமாவது கொடுங்கோ கேட்டானா. இந்த இடது கையில வெள்ளி கிண்ணமா எண்ணெய் கிண்ணம் அப்படியே குத்துட்டார். எந்த கையினால? இடது கையினால. அவன் வாங்கிக்கிட்டு போயிட்டான். இந்த பின்னால இருக்கால பெண்டாட்டி, கொடுக்கிறதா இருந்தா வலது கையில இல்ல கொடுக்கணும். அதெல்லாம் சத்திரியனுக்கு இல்ல தெரியும்னா. இப்படி குத்துறது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு எப்படியா தெரியும்? நீ தேரோட்டி மகன் தானே. அப்படி அர்த்தம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். சொன்னதை விட சொல்லாது அதிகம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்?
சத்திரியனுக்குள்ள தெரியும்னா இவன் சிரிச்சா, ஆமாம்மா இந்த கையில் இருக்கிற கிண்ணத்தை வலது கைக்கு மாற்றி கொடுக்கறதுக்குள்ள இந்த புத்தி இந்த ஆளுக்கு வெள்ளி கிண்ணத்தையா கொடுக்கணும், இன்னைக்கா கொடுக்கணும், நாளைக்கு வர சொல்லிட்டு அரைப்படி நெல்லை கொடுத்தா பத்தாதா அப்படின்னு மனசு மாறி போயிடும். நினைச்ச உடனே கொடுக்கணும், கையை மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடும். அதனால கொடை மடம்னு பேரு, உடனே கொடுக்கணும். அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்ல தெரியும். இதுதான் சார் வள்ளல். எப்படியா கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து உவந்தார். ஒரு ராஜா பக்கத்துல முத்தநாதன் பேர். இவர் கூட சண்டைக்கு வந்து தோத்து போயிட்டான். வீராதி வீரர் இவர், சும்மா இல்ல, மெய்ப்பொருள் நாயனார், சேரி மன்னர். தோத்து தோத்து போயிட்டானா எப்படியாவது இந்த ஆளை கொன்று விட வேண்டும். யார? மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடங்கொண்டே வெல்ல நினைத்து வந்தான். திருநீர் பூசினா எல்லாரையும் உள்ள விடுறாரு. அதை வச்சே இந்த ஆழம் அடக்கிவிடாது. முத்தநாதன் அவனுக்கு பேரு. அங்கிருந்து புறப்பட்டான். விபூதி பூசணும். விபூதி எங்க பூசுறது? 16 இடத்துல விபூதி பூசணும். எடுத்து உச்சந்தலையில வைக்கணும் 1, நெத்தியில பூசணும் 2, நெஞ்சில 2, 1 2 3 4. இந்த தோள்பட்டை கிட்ட மேல் கை மேல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல, இங்க 3 இங்க 3 எண்ணிக்கிடுங்க. உச்சந்தலை 1, நெத்தி 2, நெஞ்சில 2 4, இந்த கையில 3 7, இந்த கையில 3 10, விலாவில 2 12, கழுத்த ஒட்டி 2 14, முழங்கால 2 16. ஏன் சார் இந்த 16 இடத்துல விபூதிய குழைச்சு பூசணும்? இதெல்லாம் மூட்டு. சரிதானா? மூட்டு. இதுல தண்ணி தேங்கிட்ட தகராறு அடிக்கும். விபூதியை பூசினா தண்ணியை உறிஞ்சி இழுத்து விடும், உடம்பு நல்லா இருக்கும். என்ன விபூதி ஒழுங்கா பூசினா டாக்டருக்கு பொழப்பு போயிடும். போனா போகுது, அவர் இன்னும் கொஞ்சமா நம்ம கொடுத்துருக்கோம். சாப்பிட்டதை விட மருந்து தானே அதிகமா போச்சு. போயிட்டு போகுது போங்க. திருநீர் அப்படி பூசணும். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. யோசிச்சேன், எங்கேயாவது நம்ம ஒன்று அடக்க ஒன்றை விட்டு விட்டு பூசனா அவங்க நீ சாமியார் இல்லைன்னு சொல்லிவிட்டா உடம்பெல்லாம் விபூதி பூசனானா. அதனால மெய்யெல்லாம் நீரு பூசி அந்த ஒரு பாட்டு போதும் சேக்கிழார் தமிழ் புலமைக்கு. உடம்பு பூரா விபூதி பூசனானா. வேணிகள் முடித்து கட்டி, ஒரு ஜடை தலையில டெம்பரரியா இருக்கும், எடுத்து வச்சு ஒழுங்கா கட்டிவிட்டேன். வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவடி ஏந்தி. 7 புத்தகம்னா 7, அதுக்குள்ள கத்து. இந்த 7 கையில வச்சுக்கிட்டான். கையினில் படை கறந்த புத்தக கவடி ஏந்தி. மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. இதுதான் அற்புதம். பொய் தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். மைபொதி விளக்கே போல மனத்தினுள் கருப்பு வைத்து. வீட்டில் இந்த விளக்கேற்றி இருக்கீங்களா இல்லையா? இந்த விளக்கு வெளியில வெளிச்சமா இருக்கா? ஆமா. திரியில எப்படி இருக்கும்? கருப்பத்தானே இருக்கு. திரி எப்படி இருக்கும்? கருப்பத்தானையா இருக்க. அந்த கருப்பா இருக்க திரிதான் எரிஞ்சு வெளிச்சத்தை உண்டாக்குது. மைபொதி விளக்கே போல மனத்தினுள் கருப்பு வைத்து. உள்ள கருப்பு, வெளியில வெளிச்சம். வெளியில விபூதி, உள்ளுக்க கருப்பு. இதுக்கு என்ன உவமை? மைபொதி விளக்கே போல மனத்தினுள் கருப்பு வைத்து. பொய்த்தவ வேடம் இல்லை, பொய்தவ வேடம். சார் தமிழ்ல பொய்த்தவ தானே வரணும். ஏன் பொய்தவன்னு வருது? நடுவில் அத்து கெட்டு போய்விட்டது. இவன் மனசு கெட்டு போன மாதிரி அந்த பாட்டிலே அத்தும் கெட்டு போய்விட்டது. அத காற்றாப்புல பொய்த்தவ வேடம்னு எழுதாம என்ன எழுதுறாரு? பொய்தவ வேடம். உலகெல்லாம்னு சொல்றதா, உலகலாம்னு சொல்றதா?
உலகெல்லாம் தானே சரி. ஏன் கடவுள் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் எடுத்து விட்டாரு? ஏன் தெரியுமல்ல? அடியார்களுக்கு வினை கெட்டு போயிற்று என்று காட்டுவது போல உலகெல்லாம் என்பதில் குறைத்து உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்தார்னு ஒரு பெரியவர் சொல்றார். ஒரு பக்கம் இருக்கட்டும். பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். நெய் நின்று எரிகிற இடம் அந்த கருப்பு. இவன் மனசு அது மாதிரி கருப்பா இருக்கு. வெளியில வெளிச்சம். உள்ள போனா எங்க வேணாலும் உள்ள போகலாம். மகாராஜா எங்க நிற்கிறார்? தத்தன்னு ஒருத்தன், அவன் தான் அடியவன். மகாராஜா உள்ள மகாராணியோட ஓய்வுல இருக்கார். இப்ப போகலாமா? விறுவிறுன்னு உள்ள போயிட்டான். ஏன்? விபூதி பூசினவங்க எங்க வேணாலும் போகலாம். அப்புறம் என்ன? உள்ள போயிட்டான். உள்ள போனா இடை தெரிந்தருள வேண்டும் துயில் கொளும் இறைவன் அப்படின்னு தத்தன் சொன்னான். இவன் அதை கேட்கல. உள்ள போயிட்டான். உள்ள போனா மகாராஜா அப்படி சாஞ்சி இருக்கார். மகாராணி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த புறம் படுக்கிற இடம். அங்க போயிட்டான் நம்ம ஆடு. ரெண்டு பேரையும் பார்த்துட்டான். பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரா? மங்களம் பெருகன்னாரா. மங்களம் பெருகன்னா என்ன அர்த்தம்? மங்களம் பெருகட்டும் ஒரு அர்த்தம். தாலி பெருகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? மங்களம் நான் பெருக போகுது அவளுக்கு. இப்ப இந்த ஆளு அவனை கொல்ல போறான். புரியுதா? பெருகன்னா வளர்கன்னு ஒரு அர்த்தம். தாலி பெருகி போச்சுன்னா தாலி ஒடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்ததென்ன. வார்த்தையை பார்த்தீங்களா? வாழ்வு அணைய போகுது. மங்களம் மாதிரி தெரியும் பார்க்கிறதுக்கு, உள்ளுக்க பழைய அமங்கலம் வருது. இங்கெழுந்தருள பெற்றது என்கொலோ மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என்ன. இங்கு எழுந்தருள பெற்ற பேரு என்கொலோ என்று கூற உங்கள் நாயகனார். இங்க வந்தீங்களே, நான் என்ன செய்யணும்? இவன் சொல்றான், உங்கள் கடவுள். நிச்சயமா அது அவர் கடவுள் தான். இவனுக்கு கடவுளே இல்லை. உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்குமில்லாததொன்று கொடு வந்தேன் இயம்ப என்றான். ஒரு ஆகமம், உங்கள் நாயகனார் சிவபெருமான் கொடுத்த ஆகமம், அதை உனக்கு சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஏட்டுக்குள்ள கத்தி. அவரு பார்த்தாராம், பேர் எனக்கு இதன் மேல் உண்டோ? இதை விட பெரிய பேரு எனக்கு கிடைக்குமா? ஆகா, பிரான் அருள் செய்த இந்த மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள வேண்டும். ஆகமத்தை சொல்லுங்க கேட்கிறேன். அடுத்த வரி, அப்படி ஆகமம் சொல்றதா இருந்தா இந்த பொண்டாட்டி பக்கத்துல இருக்கப்படாது. அப்ப குத்த முடியாது இல்லவரு. அந்த வார்த்தையை பாருங்க. நாறு பூங்கோதை மாது தவிர. நாறு பூங்கோதை மாது, மனம் வீசக்கூடிய பூவை அணிந்த இந்த பெண் இந்த இடத்தை விட்டு தவிர்த்து போக வேண்டும். ஒரு அர்த்தம். மனம் வீசக்கூடிய பூவை இவள் தவிர்த்து போக வேண்டும். நாறு பூங்கோதை மாது தவிர. வார்த்தை நான் என்ன பண்றது? சேக்கிழார் வாக்கு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை பார்த்தாக்க என்ன சொல்லணும்? சந்தோஷமா பேசுறவன் என்ன சொல்லணும்? அது மாத்தியே சொன்னாங்களா எல்லாரும் சிலப்பதிகாரத்துல. அது கடைசி வரைக்கும் அப்படியே ஆயிப்போச்சான். காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் வாழ்த்தவே விடாது. பிரியாது வாழ்கன்னு வாழ்த்தப்படாது. அனஞ்சகை பிரியாம இருக்கணும்னு சொல்லப்படாது. அமங்கலம். ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு போன எப்படி வாழ்த்தணும்? சேர்ந்து வாழ்க, பிரியாது வாழ்கன்னு கூட சொல்லப்படாதான். அப்படி சொல்லிவிட்டாங்க. காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் அப்படியே ஆயிப்போச்சு சிலப்பதிகாரம். மங்களமா வாழ்த்தணும் எப்பவுமே. ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறோம், வாழ்த்துறோம். உனக்கு அம்மா பார்க்காம இருக்கட்டும், உனக்கு டைபாய்டு வராம இருக்கட்டும். என்னங்க நீ வாழ்த்த வந்தியா வைய வந்தியா?
சொல்லக்கூடாது, மங்கள வார்த்தை தான் வரணும். பேரெனக்கு இதன் மேல் உண்டு நாறு பூங்கோதை மாது தவிரவே நீயும் நானும் வேறிடத்திருக்க வேண்டும். இனிமே நீயும் நானும் வேற இடத்துக்கு போறோம். நீ சொர்க்கத்துக்கு போற, நான் நரகத்துக்கு போறேன். சரிதானா? இந்த பொண்ணை விட்டுட்டு வேற இடத்துல இருக்கணும். எத்தனை உள்ள அர்த்தம் ஒரு பாட்டுக்குள்ள. உனக்கு சிவலோகம், எனக்கு நரகலோகம். அவன் அவன் அதானே உண்மை. அவனுக்கு நரகலோகம், மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவலோகம். என்ன சொன்னா? நாறு பூங்கோதை மாது தவிர நீயும் நானும் வேறிடத்திருக்க வேண்டும். சரி, அனுப்பிச்சிட்டார். அவனை மேல உட்கார வச்சார். இவர் கீழே குனிந்தார். குனிஞ்சு காலத்தொட்டு கும்பிட்டார். என்ன பண்ணனா? கத்தியை எடுத்தான். எப்படி சொல்றது? அவனை குத்திட்டான்னு சொல்லலாமா? ஐயோ, சொல்றதுக்கு எனக்கு மனசு வராதே. இப்பத்தான் சேக்கிழார் வாக்கு. கைத்தலத்திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து, இந்த 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 ஏடு மடியில வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று, புத்தகத்தை அவுக்கிற மாதிரி புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான், பத்திரம்னா கத்தி, பத்திரம்னா கத்தி, பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த பரிசே செய்ய. குத்துனான்னு சொல்லல, கத்தியை எடுத்து நினைச்சதை செஞ்சுட்டான். அடியார குத்தினான்னு நான் எப்படியா என் வாயினால சொல்லுவேன்? பாத்தீங்களா? நினைந்த பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். யாரு வென்றார்? ராஜாவா முத்தநாதனா? ராஜாதான் வென்றார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று நினைச்சு வெற்றி கண்டார். திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர். தத்தன் வெளியில நிக்கிறான் காவக்காரன். ஓடி வந்தா அதுக்குள்ள இந்த ஆளு குத்திட்டான். இவர் குத்துப்பட்டு அப்படியே கிடக்கிறார். தத்தன் அவரை வெட்ட போனா, தத்தா திரும்பினான். நமர், நமர்னா என்ன அர்த்தம்? நம்மவர். விபூதி பூசி இருக்கார், நம்மவர். இல்லைன்னா கதை முடிஞ்சிருக்கும். வெட்டி இருப்பான். நமர்னு சொல்லாம நமன்னு சொல்லி இருந்தா வெட்டி இருப்பான். நமர்னா என்ன அர்த்தம்? நம்மாடு, வெட்டிராதே. ஒரு 3 எழுத்து தாங்க. நமர், தத்தா நமர். தரைப்படும் அளவில் தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார். யாது நான் செய்கேன்? அவன் கேட்கிறான் வேலைக்காரன், நான் இப்ப என்ன செய்யட்டும்? இவரை கொண்டு பத்திரமா ஊரு எல்லாம் தாண்டி விட்டுட்டு வா. இங்கே என்ன குத்தி விட்டாருன்னு தெரிஞ்சா ஊர் மக்கள் இவரை பகுதி பகுதியா பிச்சு காய போட்டுருவாங்க. கொண்டே விட்டுட்டு வா. நீ வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். கொண்டு போனா, விட்டா, திரும்பி வந்தா, கும்பிட்டார். இன்று என கையன் செய்தது யார் செய்ய வல்லார்? நீ எனக்கு பண்ணினது யாரு செய்வார்கள் அப்படின்னார். விழுந்தார், முடிஞ்சு போச்சு. தாசில்தார் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் பியூன் சல்யூட் அடிப்பேன். தாசில்தார் செத்து போன கிட்டையே வரமாட்டேன். புரியுதா? இப்போ மெய்ப்பொருள் நாயனார் உயிர் விட போறார். தத்தன் நமக்கு என்னன்னு போக வேண்டியதானே? போகல. செட்டிநாட்டு பக்கத்துல சொல்லுவாங்க, தாசில்தார் செத்து போனா இளவில்லை, தாசில்தார் விட்டு நாய் செத்து போனா இளவு. நாய் செத்து போனா எல்லாரும் வந்து நிற்பாங்க. என்ன தாசில்தார் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மள எல்லாம். நம்ம நாய் செத்ததுக்கு அவன் வந்தான், இவன் வந்தான், இவன் வந்தான், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். தாசில்தாரே போட்டாருன்னு வச்சுக்கிட்டு இன்னும் என்னத்துக்கு அவர் வீட்டுக்கு போறான்? அவருக்காகத்தானே போறான். இப்ப அவரே போயிட்டாரு. இறந்தது மெய்ப்பொருள் நாயனார். தத்தன் அப்ப கூட வந்து எல்லாம் பண்ணிட்டு நிக்கிறான். இப்படி ஒரு காட்சி சேக்கிழார் வகுத்து காட்டுகிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த பாட்டுக்குள்ள 1000 சிறப்பு இருக்கிறது. நாளை அந்த பாடலுக்கான விளக்கம்
தரப்படும் என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.